அட கொடுமையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கொஞ்சம் நெகட்டிவிட்டியே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நெகட்டிவாக என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராஜி உண்மையை சொல்ல வராங்க. அதாவது என்னோட கல்யாணம் என்ன சூழ்நிலை நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் நீங்கள் தாங்க மாட்டீங்கப்பா, தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல வர, அதெல்லாம் அவங்க தாங்குவாங்க, அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, இப்போ சாமரு அப்படின்ட்டாங்க மீனா. ஸோ அதை சொல்ல விடாமல் தடுத்ததுனால அதை சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளார கோமதி அப்படியே உடஞ்சி, என்ன இருந்தாலும் அவங்க தங்கச்சி, உங்கள் தங்கச்சியோட பிள்ளை அவன், நீங்கள் வந்து நான் ஓடி போனது பிடிக்கல, ராஜி ஓடி போனது பிடிக்கலனா அப்படியே விட்டுறலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஒவ்வொரு தடவை நான் வருத்தமாக இருக்கேன், பதட்டமாக இருக்கேன்னு தெரிஞ்சும் கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் இப்படி வந்து குத்தி காமிக்கிற மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லா இல்லை அப்படிங்கிறத உடஞ்சி அழ ஆரம்பிக்க, அவங்க கொஞ்சம் லைட்டாக முத்துவேலுக்கு வருத்தமாக இருக்குது. ஆனால் சக்திவேல் அதெல்லாம் பெருமையாக தான் நினச்சிட்டு இருக்காரு. அவர் சரியான ஒரு லூஸ் கேரக்டராக தான் இருக்காருங்கிறத முன்னாடி முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து என் பிள்ளை எந்த தப்பும் பண்ணாங்க, அதை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே வந்து வீட்டுக்கெல்லாம் வர தங்கமயிலோட அப்பா அம்மா வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அப்படியே ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ணுறாரு. ஐஜியை கூடவா, எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், லாயராக பேசலாமா அப்படி அப்படிங்கிறார். கரெக்டாக அவர் யாரும் தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும், இவங்களே நாங்களே பார்த்துக்கிறோன்னு போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு அவங்க அம்மாலாம் திட்டினதுக்கு பிறகு அவங்க அப்பா பேசாமல் அமைதியாக இருந்துடுறாரு. இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீட்டுடைய சமையல் பொறுப்பெல்லாம் வந்து தங்கமயிலுடைய அம்மாவே எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒழுங்காக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, ஒரு குடும்பத்தினர் அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நேராக கிளம்பி ஸ்டேஷனுக்கு போனால் அந்த ஸ்டேஷனில் வந்து கதிரை அடின்னு அடித்து கூட்டுவதை பார்த்து பதறி போய் போலீஸ்கார்ட்ட கோவப்படுறாரு பாண்டியன். இப்போதைக்கு வந்து இது கிடைக்காது, பெயில் கிடைக்காது, ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போகிறாங்க, அந்த பொண்ணு எங்கன்னு தெரியணும்னு பேசிகிட்டு இருக்க. அப்போ சக்திவேல் அங்கே வந்து நல்லா இன்ஸ்பெக்டர் தெரியும் போல், அவர்கிட்ட வந்து இவன் குடும்பமே மோசமான குடும்பம் அப்படின்னு வந்து பேச கடுப்பாயம் ஒரு கை கலப்பு மாதிரி ஆகிடுது. பிரச்சனைக்கு பிறகு இவனுக்கு எல்லாம் மோசமானவனுங்க, என் பொண்ணே வந்து எங்கள் வீட்டு பிள்ளையே தூக்கிட்டு போனது இவனு தான் அப்படி இப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த எல்லா கலையபுரத்துக்கும் இடையில் நடுவில் வந்து கதிர் வந்து செந்தில் கூப்பிட்டு, நான் ஒரு க்ளூ தரேன், அந்த க்ளூவை வச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிங்க, நான் கடத்தலை, இவங்க வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தெரில அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ சரவணனும் செந்திலும் சேர்ந்து வந்து அந்த பொண்ணு எங்கங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிற பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து பாண்டியன் சோகமாக கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. சக்திவேல் ஏதோ சாதித்த மாதிரி வந்து பெருமைப்பட்டு இருக்காரு. ஆனால் இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜி சொல்ல வேண்டிய அந்த சொல்லாமல் நிறுத்திட்டாங்க. ஸோ இன்னுமே வந்து கதிர் தான் வில்லனா வந்து இந்த முத்துவேல் சக்திவேல் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இருக்கார். ஸோ இந்த பல திருப்பங்களை பற்றியும் கதை போகிற போக்கையும் பற்றியும் சுபா எங்கே இருப்பாங்க, உயிரோட கிடப்பாங்களாங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்.